பாகிஸ்தான் என்கின்ற ஒரு நாடு சுதந்திரம் அடைவதற்கு சில வருடங்களுக்கு முன்னதாகவே உங்களுக்கென்று ஒரு நாடு உருவாகி இருக்கிறது, அந்த நாட்டிற்கு செல்லுங்கள் என்று சொல்லப்பட்ட நேரத்தில் இங்கே இருக்கக்கூடியவர்கள் யாராவது போனாங்களா? நமக்கென்று ஒரு தனி நாடு உருவாக போகிறது என்று தெரிந்ததற்கு பிறகும் கூட இந்த நாடு பிரிந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் போராடினார்கள். கேரளாவில் இருக்கக்கூடிய அப்துல் ரஹ்மான் என்பவர் இதற்கு போராடினார். அல்லாஹ் பக்ஸ் என்பவர் போராடினார். கான் அப்துல் கவார்கான் என்பவர் போராடினார். ஏராளமானவர்கள் இந்த நாடு பிரிந்துவிடக் கூடாது, இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிந்து தனித்தனி நாடாக ஆகிவிடக் கூடாது, முஸ்லிம்களுக்கு என்று ஒரு தனி நாடு, இந்துக்களுக்கு என்று ஒரு தனி நாடு என்று ஆகிவிடக் கூடாது என்பதற்காக பெரிய அளவிற்கு உழைப்பை செய்தவர்களாக இஸ்லாமியர்கள் இருந்திருக்கிறார்கள். இந்த நாட்டில் நாம் எவ்வாறு வாழ்ந்தோமோ அவ்வாறு தொடர்ந்து வாழ முடியாத ஒரு சூழலை நோக்கி அவர்கள் இழுத்துக் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். சட்டங்களின் மூலமாக அதை நிறைவேற்றுகிறார்கள். யூசிசி என்கின்ற பொது சிவில் சட்டம், சிஏஏ என்கின்ற ஒரு சட்டம், வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் என்று சட்டங்களை கொண்டு வந்து நம்மை அடிமைகளாக ஆக்குவதற்கான முயற்சிகளை செய்கிறார்கள். அந்த அடிமைத்தலையில் இருந்து எழுந்தெழுவதற்காக விழிப்புணர்வு பெற்று நம்முடைய சமுதாயம் ஒரு காலத்திலும் இவர்களுடைய அயோக்கியத்தனங்களுக்கும் அடிமை சாசனங்களுக்கும் எந்த வகை